மகாபாரதத்திலே அஸ்தினாபுரத்திலே யுதிஷ்டிரன் சக்கரவர்த்தியாக முடிசூட்டி கொண்டார். அப்பொழுது ஒரு பெரிய யாகம் செய்தாராம். அந்த யாகத்தின் முடிவிலே ஒரு பெரிய அக்னி வளர்க்கப்பட்டது. அப்பொழுது அங்கே ஒரு கீரி வந்ததாம். அது என்ன பண்ணுதான், அந்த யாகத்தின் முடிவிலே அந்த தீயிலே இருக்கக்கூடிய அந்த சாம்பலிலே உருள்கிறதாம். இதை பார்த்து விட்டானாம் யுதிஷ்டிரன். அவன் கேட்கிறானா, ஏன் இப்படி செய்கின்றாய் அப்படின்னு கேட்கும் பொழுது, நீ தர்மர் அல்லவா, நீ பெரிய தர்மமெல்லாம் செய்திருக்கின்றாய் அல்லவா, அதனால் நான் இப்படி உருள்றேன். ஆனால் அதனுடைய உடம்புல ஒரு பக்கம் மட்டும் தகதகவென்று மின்னி கொண்டிருக்கிறதாம் அந்த கீரிக்குட்டியினுடைய உடம்பிலே ரோமங்கள் எல்லாம். அப்போது மீதி பாகங்களும் எனக்கு இப்படி தகதகவென்று மின்ன வேண்டும் என்று தான் இந்த சாம்பலில் நான் உருள்கிறேன் அப்படின்னு. ஆனால் அப்படி செய்தும் இந்த தர்மத்துக்கு ஈடாகவில்லை. அப்போது இவர் கேட்கிறாராம், எந்த ஒரு தர்மத்தை அனுஷ்டித்து நீ இப்படி உன்னுடைய உடம்பு தகதகவென்று மின்னுகிறது அப்படின்னு கேட்கும் பொழுது அது கதை சொல்லுதான். ஒரு உஞ்சவிருத்தி பிராமணர் இருந்தார். அவருக்கு மனைவி உண்டு, ஒரு மகன், ஒரு மருமகள் உண்டு. இந்த 4 பேரும் சேர்ந்து கொண்டு பிச்சை எடுப்பார்கள். அதை கொண்டு வந்து இவர்கள் சாப்பிட்டு தான தர்மம் செய்வார்கள் யாராவது பக்தர் வந்தால். அப்படி இறைவனே ஒரு தடவை வந்து என்ன பண்ணுறாரு, அடியவராக வந்து பசிக்கிறது என்று சொல்லும் பொழுது இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த உஞ்சவிருத்தி பிராமணர் அவளுடைய மனைவி 4 சோள ரொட்டிகளை சுடுகிறாளாம். ஏன்னா 4 பேருக்கும் ஆளுக்கு 1. ஆனால் இந்த அடியவருக்காக இந்த சப்பாத்திகளை அவர்கள் கொடுக்கும் பொழுது 2 மட்டும் கொடுக்குறாங்களாம் முதல்ல. ஏன்னா அந்த உஞ்சவிருத்தி பிராமணரும் அவருடைய மனைவியோடும் மட்டது. ஆனால் அது எனக்கு போதவில்லைன்னு சொல்லும் பொழுது தன்னுடைய மகனிடம் கேட்டு அவனுடைய பங்கையும் மருமகளுடைய பங்கையும் கொடுத்ததால் இவருக்கு அந்த பசி தீர்ந்தது. அப்பொழுது அவர் வாழ்த்தி விட்டு சென்றாராம். அந்த ரொட்டிகள் இருந்ததல்லவா, அந்த மாவிலே என்னுடைய உடம்பு பட்டது, அதனால் என்னுடைய இந்த ரோமங்கள் எல்லாம் மின்னுகிறது. ஆனால் அதிலிருந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், யாராவது தர்மம் பண்ணுவாங்களா, அங்கே போய் நான் உருண்டாக்கா என்னுடைய இந்த ரோமங்கள் எல்லாம் தங்கமாக மாறுமா என்று பார்க்கிறேன். ஆனால் அப்படி செய்தும் என்னுடைய இந்த உடம்பு மின்னவில்லை. ஏன்னா அவர்கள் செய்த அந்த தானத்திற்கு ஈடாக வேறு யாரும் இன்னும் செய்யவில்லை அப்படின்னு. ஏன்னா இது தர்மருக்கு கிடைத்த மிகப்பெரிய தோல்வி அல்லவா. ஏன்னா அவர் நினச்சிக்கிட்டு இருந்தாரு தான் பெரிய தர்மர் அப்படின்னு. ஆனால் இந்த உஞ்சவிருத்தி பிராமணர் செய்த தவத்திற்கு ஈடாகவில்லை அல்லவா இந்த தர்மங்கள் எல்லாம். ஜெய் கிருஷ்ணா.